ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் அகராதி. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி யூனிவர்ஸ், லைக் த வேர்ல்ட் ஆஃப் பாகுபலி, அதுலேருந்து ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி ஒரு அனிமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எஸ், இட் இஸ் அனிமே. இது வந்து பாகுபலி 1 அண்ட் 2க்கு இன்பிட்வீனில் நடக்கிற ஸ்டோரிஸ். ஓகேவா? எஸ், அந்த காலக்கிய போருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு இன்பிட்வீன் தி பாகுபலி 2, பாகுபலி என்ன பண்ணார், எது பண்ணார், அவங்க ராஜ்யத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்றத பற்றின கதை தான் வந்து இந்த அனிமேவாக இருக்க போகுது. ஐ டோன்ட் நோ எவ்வளோ எபிசோடாக வரப்போகுதுன்னு தெரில. ஓகே, வாங்க பிரேக் டவுனை பார்த்துருவோம். ஸ்டார்டிங்லேயே பாகுபலியோட லைக் அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஸ்டோரி இந்த சென்ஸ் ஆன்லைனில் சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்றதும். அண்ட் பாகுபலி 2க்கும் 1க்கும் நடுவில் என்ன நடந்தது, லைக் பாகுபலி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார், பாகுபலி மகிழ்மதி சாம்ராஜ்யத்தை இப்படிலாம் காப்பாற்றிட்டு இருந்தார் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அந்த டைமில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத பற்றி மோஸ்ட்டாக இதில் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் மேஜராக ஒரு வில்லனை காட்டுறாங்க. அது ட்ரெய்லர்லேயே அவனோட ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. த வில்லன் கால்ட் ரத்ததேவ். இவர் வந்து காலக்கீலரோட அடுத்த ஒரு தளபதியாக சொல்கிறாங்க. பட் தளபதியாக கிங்கா அப்படின்னு தெரில. ஆக்சுவலி இதில் தளபதின்னு சொல்லியிருக்காங்க. அவனோட மெயின் மோட்டிவே மகிழ்மதி சாம்ராஜ்யத்தை அழிக்கணும், அதை கைப்பற்றணும் அப்படின்றதுல தான் இருக்குது. ஆஸ் பர் திஸ் ட்ரைலர் அவனோட மோட்டிவ் இப்படி தான் இருக்குது. இன்னும் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. லைக் அவன் இந்த மகிழ்மதியை வந்து என்ன சொல்கிறது, இஸ் நாட் கோயிங் டு ரூல் திஸ் மகிழ்மதி, இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் த மகிழ்மதி. லைக் அந்த மோட்டிவில் தான் வரான். லைக் குருவை விஞ்சி எப்படி ஒரு சேனாவால், லைக் ஒரு சிஷியன் சேனாதிபதி, அவனால் எப்படி ஒரு குருவை விஞ்ச முடியும் அப்படின்ற கேட்குறாரு பாகுபலி. லைக் நீங்கள் பாகுபலி 1லையும் 2லையுமே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கட்டப்பாவை விட லைக் கட்டப்பாவுக்கு ஈக்குவலாகவும் அவனை விட கொஞ்சம் கூடுதலான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறிவாளி, ஒரு பலசாலி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்தே தெரியுது லைக் என்னதான் குருவாகவே இருந்தாலும் சேனாதிபதி லைக் தன்னோட சிஷியனும் குருவை விஞ்சக்கூடிய அளவுக்கு திறமையை வளர்த்துக்க முடியும் அப்படின்றதுல லைக் ஒரு சில இடங்களில் காட்டுறாங்க. இதோட அனிமேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நானும் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப ஒரு வேலை கார்ட்டூனாக இருக்குமோ, சோட்டா பீம் ஸ்டைலில் இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அனிமேன்னு சொன்னாங்க. ஸோ அனிமேனா எந்த லெவலில் இருக்க போகுது, நருட்டோ கைண்டாக அனிமையாக இருக்குமா, இல்லை நம்ம அந்த டிமான் ஸ்லேயர் அந்த ஸ்டைலில் அனிமேவாக இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா, லைக் பேக்ரவுண்ட் அனிமேஷன் ஓகே, பட் அந்த கேரக்டரோட அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு பொம்மலாட்டம் ஸ்டைலில் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி இல்லை, பட் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த அனிமையோட கிரியேட்டர்ஸ் வந்து ஹனுமான், அந்த ஜெய் ஹனுமான், லைக் அந்த ஒரு கார்ட்டூனை க்ரியேட் பண்ண கிரியேட்டர்ஸ் தான் இந்த அனிமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சிமிலாரிட்டியை கண்டுபிடிக்க முடியும். இந்த அனிமேயில் வர கேரக்டரைசேஷன் பார்த்திங்கன்னா மூவியில் இருக்கிற கேரக்டரோட கேரக்டரைசேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் அவங்களோட ஃபேஸ் கட்ஸும் அப்படியே இருக்கும். பாகுபலியோட ஃபேஸ் கட் மட்டும் பார்த்திங்கன்னா பிரபாஸ் மாதிரி இருக்காது. ஏன் அப்படியே அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் ராஜமௌலியை வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது ராஜமௌலி சொல்கிறாரு, லைக் ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாங்கன்னா, பாகுபலியோட ஃபேஸ் கட் வந்து தோனி மாதிரி இருக்குது, நீங்கள் தோனியோட ஃபேன், உங்களுக்கு தோனி பிடிக்கும் அப்படின்றதுனால நீங்கள் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு லைக் ராஜமௌலி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த அனிமையோட கிரியேட்டர்ஸ்க்கும் லைக் கிரியேட்டர்ஸ் இந்த சென்ஸ் இந்த அனிமேட் பண்ணாங்களா அவங்களுக்கும் தோனியை பிடிக்கும், அவங்களும் தோனியோட ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால் இது இப்படி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டோன்ட் நோ, ஃபுல் ஃப்ளெஜ்டு அனிமே வந்தால் தான் தெரியும் என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி போக போகுது இந்த கதை அப்படின்னு. ஓகே, இந்தியாவிலையும் அனிமே ரெடி பண்ணுறாங்க அப்படின்றப்ப இட் குட் பி ஓகே, நல்லாயிருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு தெரில. இது May 17th ஹாட்ஸ்டார்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஹாட்ஸ்டாரில் பார்ப்போம் இது எபிசோடாக வருதா இல்லை லைக் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு சிங்கிள் மூவியாக வர போகுதுன்னு தெரில. வந்தால் அதையும் பார்த்துட்டு ரிவ்யூஸ் போடுவோம். ஓகே, அன்டில் தென் பாய் ஃப்ரம் அகராதி. இன்னொன்று முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே.